இன்றைய திருமணங்கள் பெற்றோரும் சிந்திக்க வேண்டும், வாலிபரும் கன்னியரும் சிந்திக்க வேண்டும். எல்லாரும் ஒரு ஷூட்டிங் நடத்துகிறார். சமீபத்தில் ஒரு உறவினர் திருமணத்தில் முந்தின நாள் என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி அழைத்தார்கள். போய் இருந்தால் பரிதாபமாக இருந்தது. அதற்கு முன்னவேயே அந்த மணமகனும் மணமகளும் அவர்கள் முத்தமிடுகின்ற காட்சி, என்னெல்லாமோ காட்சிகளை எல்லாம் அன்று வீடியோவிலே போடுகிறார்கள். என்கேஜ்மெண்ட் என்று போய் இருக்கின்ற நிலையிலே பார்த்த காட்சி பரிதாபத்திற்குரிய காட்சியாக இருந்தது. படுக்கையறை காட்சிகளை எல்லாம் வெளியரங்கமாக்கி சினிமாவை போன்று இன்று நடிக்கின்ற நாடகம் என்றுதான் நான் சொல்லுவேன். திருமணங்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நடப்பாதபடி இது ஏதோ ஒரு விளம்பர நோக்கிலே, வியாபார நோக்கிலே நடைபெறுகின்றது. ஆலயத்திற்குள் ஒரு கேமரா கூட, என்னுடைய வாலிப பருவம் வரையிலும் ஒரு கேமரா கூட ஆலயத்திற்குள் அனுமதிக்க மாட்டார். பின்னர் செல்வாக்கு படைத்தவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸினால் கேமராவை அனுமதிக்கலாம் என்றார்கள். வீடியோவிற்கு கட்டணம் கொடுத்தால் வீடியோவை அனுமதிக்கலாம் என்றார்கள். இப்பொழுது 7-8 வீடியோக்காரர்கள் வந்து ஆராதனையே நாடகம் போன்று ஆக்குகின்ற ஒரு நிலை. கடவுள் பயம் அற்ற நிலையிலே தேவ சன்னிதானத்திலே மணமகனும் மணமகளும் நிற்கின்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். தாலியை கொடுத்த உடனே இங்கே பார்த்து கேட்டு அங்கிருந்து டைரக்ஷன் வரும். ஆக கடவுளுடைய சன்னிதானத்திலே கடவுளுடைய அமைப்பாய் நியமிக்கப்பட்ட திருமணத்தை கடவுளுடைய ஆசியோடு தொடங்க வேண்டிய இடத்துல ஷூட்டிங்கோடு தான் தொடங்குகின்றோம். எல்லாரும் கவனிப்போம். ஸ்டுடியோக்காரர்கள் நமக்கு முக்கியம் அல்ல, அது அவர்களுடைய தொழில். நம்முடைய வாழ்வின் தேவை ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும், கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற நிலையிலே நாம் எல்லாரும் சிந்திப்போம். வருகின்ற நாட்களிலே இதை நாம் கையாள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.